scripting is very important in DevOps, okay, to automate things. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து நான் இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை வச்சு ரன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, விபிசி லிமிட் எக்ஸிடட், அதனால் விபிசி எல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு ஆயிடுச்சு. நான் பாட்டுமே விபிசியை டெலிட் பண்ண முடியுமா? நான் வேறு ஏதாவது ஒரு கிளஸ்டரில் என்னோடய விபிசியை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் பாட்டு போய் டெலிட் பண்ண முடியாது. ஸோ என்னென்னலாம் அன்யூஸ்டு விபிசிஸோ அதை மட்டும் நான் டெலிட் பண்ணணும். ஸோ அன்யூஸ்டு விபிசியை டெலிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், இது ஸ்கிரிப்டிங்னா என்னென்னா நத்திங் பட் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸை போட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள cleanup.sh நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். இது என்ன பண்ணும்? டிஸ்கிரைப் விபிசிஸ். ஸோ விபிசி இருக்கிற எல்லா விபிசி ஐடிஸும், ஸோ மொத்த விபிசிஸ் இங்கே வந்துருச்சு. அடுத்து டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸு. ஸோ எல்லா இன்ஸ்டன்ஸில் இருக்கிற விபிசிஸ், ஸோ எந்தெந்த விபிசிஸ்லாம் ஒரு ஈஸி டூவோட இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அந்த விபிசி ஐடிஸ்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகே ஓகே, ஸோ இந்த com-23 அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ கமாண்ட் டு ஃபைண்ட் காமன் திங்ஸ். ஸோ இது ஒரு சார்ட்டட் ஃபைலு, இது ஒரு சார்ட்டட் ஃபைலு. இதுக்கு ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற விஷயம், இதில் எல்லா விபிசியும் இருக்கும், இதில் வந்து யூஸ்டு விபிசிஸ், ஈஸி டூவில் அட்டாச் ஆன விபிசிஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஃபைனலாக இதில் காமனான விஷயம் என்ன? இதில் இருக்கிறது, எல்லா விபிசியில் இருக்கிறது இதுலையும் இருக்கிறது. ஓகே, அது இல்லாமல் இருக்கிறது மட்டும் உனக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், காமனாக இருக்கிறதா எல்லா விபிசியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. யூஸ்டு விபிசிஸ் -bvb, இந்த இந்த ட்ரிபிள் பியும் ட்ரிபிள் டியும் யூஸ்டு, கரெக்டாக? அது ஈஸி டூட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ மீதி எது அன்யூஸ்டாக இருக்குது? அந்த அன்யூஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதோடைய அவுட்புட். ஏஏயும் சிசியும் அதுதான் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம அன்யூஸ்டு விபிசிஸ் எடுக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ விபிசி இருக்குது, இசிடியோட அட்டாச்சோட விபிசி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? -23 எதுக்குன்னா, -2 வந்து சப்ரஸ் லைன் தட் ஆன் போத் த ஃபைல்ஸ், ரெண்டு ஃபைல்லையும் இருக்கிறத சப்ரஸ் பண்ணிடும். அப்போ காமனாக இருக்கிறத சப்ரஸ் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி 3 வந்து சப்ரஸ் லைன் தட் ஆர் யூனிக் இன் ஃபைல் 2, ஃபைல் 2ல யூனிக்காக இருக்கிறதையும் சப்ரஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதான் இந்த காம். ஸோ cleanup.shல நான் என்ன பண்ணுறேன்? அன்யூஸ்டு விபிசி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லா அன்யூஸ்டு விபிசிக்கும் போகிறேன், அதுக்கு லூப் அடிக்கிறேன் ஃபார் விபிசி இன் அன்யூஸ்டு விபிசிஸ். அப்போ ஒன்று வருமா? இங்கே ஷெல் ஸ்கிரிப்டில் செமிகாலன் போட்டு டூன்னு கொடுக்கணும். டூன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை எக்கோ பண்ணுறேன், இந்த விபிசியை ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுறேன்னா அந்த விபிசி ஏதாவது சப்நெட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஃபார் சப்நெட் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் டிஸ்கிரைப் சப்நெட்ஸ், ஃபில்டர் இந்த விபிசி யூஸ் பண்ணுற சப்நெட்ஸ், எந்தெந்த சப்நெட்ஸ்லாம் இந்த திஸ் ரிட்டர்ன்ஸ் அன் அரே ஆஃப் சப்நெட்ஸ், கரெக்டா? ஸோ இந்த நம்ம ஒரு விபிசி எடுக்கிறோம்ல, அந்த விபி எந்தெந்த சப்நெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த சப்நெட்டெல்லாம் டெலிட் பண்ணுறேன். ஏன்னா நான் விபிசியை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் டெலிட் பண்ணணும். ஸோ சப்நெட்டை டெலிட் பண்ணுறேன். ரெண்டாவது, அந்த விபிசி எந்தெந்த ரவுட்டிங் டேபிள்லாம் இருக்குது ஃபில்டர் பண்ணிக்க அந்த விபிசியை வச்சு, அப்புறம் ரவுட்டிங் டேபிள் ஐடியை மட்டும் எடுத்து அந்த ரவுட்டிங் டேபிளை டெலிட் பண்ணுறேன். அப்போ அந்த விபிசி ஏதாவது நேட் கேட்வேல யூஸ் பண்ணுறேன்னா அந்த நேட் கேவை டெலிட் பண்ணுறேன். எந்தெந்த நேட் கேட்வேலாம் அந்த விபிசி யூஸ் பண்ணுறனோ அந்த நேட் கேட்வேலாம் டெலிட் பண்ணுறேன். அந்த விபிசி எங்கெந்த செக்யூரிட்டி குரூப்லாம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டியை டெலிட் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் விபிசியை டெலிட் பண்ண முடியும். இது நீ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எழுதாமல் நீ மேனுவலாக உங்கள்கிட்ட உன்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 விபிசி இருக்குது, ஏகப்பட்ட நேட் கேட்வே இருக்குது, மேனுவலாக போய் டெலிட் பண்ணிருக்க முடியுமா 1000 விபிசியை, அன்யூஸ் விபிசியை? ரைட். ஸோ விபிசியை வச்சு எல்லா ரிசோர்ஸும் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டிங் வந்து நான் பண்ணேன், தட் யூ கேன் டெல்.